அப்பாவி ஹிந்து மக்களே, நடுநிலை ஹிந்துக்களே, ஒரு இஸ்லாமிய மாட்டுக்கறி பிரியாணி நிறுவனம், அதாவது சுக்குபாய் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற ஒரு இஸ்லாமிய நிறுவனம் வந்து ஹிந்து குடும்பங்கள் வந்து மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிடுவது போன்ற ஒரு விளம்பரத்தை ரெடி பண்ணி சென்னை முழுக்க அந்த போஸ்டரை ஒட்டியிருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு நண்பர் வந்து கிழித்து தொங்க விட்டுருக்காரு. இந்த வீடியோவை பாருங்க, பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. பார்த்துட்டு இப்போ வாங்க பேசுவோம். இந்த போஸ்டர் நல்லா பாருங்க, இந்த வீடியோ நல்லா பாருங்க. இது நம்பர் 1 மாட்டுக்கறி பிரியாணி கடை. சென்னையில நிறைய கிளைகள் இருக்கு. இந்த சுக்குபாய் மாட்டுக்கறி பிரியாணி கடைங்கிறது ரொம்ப ஃபேமஸ். ஆனா இவனுடைய விளம்பரத்துல யாரோட போட்டோ போட்டுக்கான் பாருங்க. இவர் ஒரு இஸ்லாமிய நிறுவனம், இந்த ஹோட்டல் ஒரு இஸ்லாமியர் நடத்துறாரு. அவருடைய விளம்பர போஸ்டர்ல ஒரு இந்து குடும்பத்தோட போஸ்டரை போட்டுருக்காரு. ஒரு மாட்டுக்கறி பிரியாணி விற்கிற கடையோட விளம்பர போஸ்டர்ல ஒரு இந்து குடும்பம் இருக்கு. ஏன் இஸ்லாமிய குடும்பத்தோட போட்டோ போட வேண்டியதானே? எதுக்கு இந்து குடும்பத்தோட போட்டோ போடுற? உன் குடும்பத்தோட போட்டோ போட வேண்டியதானே? எதுக்கு இந்து குடும்பத்தோட போட்டோ போடுற? இந்துக்கள் உங்களுக்கு இழிச்ச வாயனா? இதே நாங்க ஒரு பன்னிக்கறி நடத்துறோம், ஒரு பன்னிக்கறி கடை நடத்துறோம் வச்சுக்கலாம், ஒரு ஹோட்டல் பன்னிக்கறி ஹோட்டல் நடத்துறோம் வச்சுக்கலாம். அந்த போஸ்டர்ல ஒரு இஸ்லாமிய குடும்பத்தோட போட்டோ போட நீங்க சும்மா இருப்பீங்களா? இந்நேரம் இந்த உங்களோட கும்பல் எவ்வளவு பிரச்சனை பண்ணிருப்பீங்க, எவ்வளவு ஆட்டம் போட்டிருப்பீங்க, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பீங்க. அப்ப இந்துக்கள் மட்டும் இழிச்ச வாயனா? தொடர்ந்து எங்களை மத ரீதியாவும் எங்களை வந்துட்டு நீங்க புண்படுத்திட்டே இருப்பீங்க. மாடு எங்களோட தெய்வம்னு தெரியும். தெரிஞ்ச ஒரு மாட்டுக்கறி பிரியாணி விளம்பரத்துல ஒரு இந்துக்களோட குடும்பத்தை நீங்க போடுறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? இஸ்லாமிய நண்பர்களே, தயவு செய்து இந்துக்கள் மனதை புண்படுத்துவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். இஸ்லாமிய நண்பர்களே, இதை போன்ற செயல்களை செய்யும் அவர்கள் நீங்கள் தான் கண்டிக்க வேண்டும். நாங்கள் கண்டிக்கிறதை விட நீங்க கண்டிக்கணும். நம்மளுடைய மதத்தை இழிவுபடுத்த நீங்க சும்மா இருப்பீங்களா? நீங்க தான் அவங்களை கேட்கணும். எவ்வளவு பெரிய தவறான செயல் இது. இதோட நிறுத்திக் கொள்ளுங்கள். முன்பு போல கிடையாது. இந்து இயக்கங்கள் இப்ப பெரிதாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆர்ப்பாட்டம் போராட்டம் நீங்க மட்டும் தான் பண்ணுவீங்கன்னு கிடையாது, நாங்களும் பண்ணுவோம். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு ஹிந்துவும் தமிழனும் மாடுகளை தங்க குடும்பத்தில் ஒருத்தரா வளர்க்கும் விவசாயி முதற்கொண்டு எல்லாருமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதாவது ஒரு இஸ்லாமிய பிரியாணி நிறுவனம் வந்து சுக்குபாய் அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த நிறுவனம் வந்து விளம்பரம் வந்து பண்ணியிருக்காங்க. சென்னை முழுக்க இந்த போஸ்டர் வந்து ஒட்டியிருக்காங்க. இந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்து குடும்பம் வந்து மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இந்த போஸ்டரை ரெடி பண்ணி ஒட்டியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வயதான அம்மா நெத்தி முழுக்க அழகாக குங்குமம் வைத்துக்கொண்டு பின்னாடி வந்து மகன் மற்றும் மருமகள் பேர குழந்தைங்களோட இந்த மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இந்த சுக்குபாய் இஸ்லாமிய நிறுவனம் வந்து போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்காங்க. எப்போ ஹிந்து குடும்பங்கள் என்ன மாட்டுக்கறி பிரியாணி சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிடாமலும் இருப்பாங்க. நீங்கள் வந்து கிராமத்தில் தான் பார்த்தீங்கன்னா மாடுகளை வந்து தங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்களா பார்த்து விவசாயத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. குடும்பத்தில் ஒருத்தவரா அந்த மாடுகளை நினைத்து மாடுகளை வளர்ப்பாங்க. அப்படி குடும்ப உறவுகளில் ஒன்றா மாடுகளை வணங்கி கொண்டு வரும் நம்ம தமிழ் சமூகத்து மத்தியில் மாட்டுக்கறி பிரியாணி வந்து ஹிந்து குடும்பங்கள் வந்து சாப்பிட்ற மாதிரி இந்த இஸ்லாமிய நிறுவனம் வந்து போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. நான் தெரியாமல் ஒன்று கேட்குறேன். ஒரு ஹிந்து வந்து ஒரு ஹிந்து குடும்பத்தை சேர்ந்தவர் ஒரு கடை வச்சிருக்காரு, ஒரு பன்றிக்கறி கடை வச்சிருக்காரு. அந்த பன்றிக்கறி கடைக்கு வந்து ஒரு விளம்பரம் வந்து பார்க்குறாரு. பன்றி வறுவல், பன்றி வந்து கிரேவி, இது மாதிரி செஞ்சு ஒரு இஸ்லாமிய குடும்பம் வந்து குடும்பத்தோடு அந்த பன்றிக்கறியை சாப்பிட்ற மாதிரி அவர் வந்து அவருடைய கடைக்கு விளம்பரம் வச்சாருன்னா ஒரு இஸ்லாமியராட்சி ஏற்றுக்கொள்வீர்களா? அதாவது உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. நீங்கள் எந்த அடிப்படையில் ஹிந்து குடும்பங்கள் வந்து மாட்டுக்கறி சாப்பிடும் அப்படின்ட்டு நீங்கள் எந்த தைரியத்தில் விளம்பரம் பண்ணீங்க? உங்களுக்கு எவ்வளவு மதவெறி இருக்கும் அப்படின்னு அந்த சுக்குபாய் நிறுவனத்திற்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பாஜக தொண்டர் வந்து ஒரு வீடியோ பேசி அவர் வந்து தரமாக கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு. அந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.